ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து குயரிஸ் அப்படின்றது மிஸ்டர் பாலாஜி தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காரு. இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து எந்த செக்டரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹெல்த் கேர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்த் கேர், ஐடி, சிமெண்ட் ஸ்பெசிஃபிக், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். செக்டர் வைஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டாக் வைஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ அகெயின் நான் சொல்கிற மாதிரி இங்கே நான் எந்த ஸ்டாக்கோட பேர் சொன்னாலும் சரி, இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், இட்ஸ் நாட் அ பையிங் செல்லிங் கால். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட். ஸோ நீங்கள் தீர ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் மிஸ்டர் மோகன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு, பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் ஆர் ரேலிடு, அது இந்த ரேலி வந்து ஃபண்டமெண்டலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூவேஷன் ப்ரைஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ பயங்கரமாக மூவ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்திங்கன்னா கோல் இண்டியாலாம் 2021 வந்து இட் ஹஸ் ட்ரேடட் அரவுண்ட் 205 to 150. ஸோ அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் வேல்யூவேஷன் ப்ரைஸ் வென் கம்பேர்ட் டு பிஇ. ஸ்டாக் பிஇன்றதை வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக கிடச்சிது. அட் த சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்த ஹை வந்து நியர்லி 400 கிட்ட இருந்தது. 400லேருந்து 200 to 150 வந்தது. ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷன் ப்ரைஸில் வந்து தான் வந்து நல்ல இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது பிஎஸ்யூ வந்து ஆல்ரெடி ரேலிட் பிக் ரேலி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு இப்போது. ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத விட இது ஃபண்டமெண்டலாக வந்து ரொம்ப பாட்டம்லேருந்தே நல்லாவே மூவ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பண்ணுறது வந்து நல்லது. மிஸ்டர் சிவகுமார் வேலூர்லேருந்து கேட்டிருக்காரு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை வந்து இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு, இன்வெஸ்டர் வந்து வெயிட் பண்ணலாமா பை பண்ணலாமான்னு. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ரேட் கட், அது வந்து ரேட் கட் பேங்கிங் அண்டு என்பிஎஃப்சி இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாசிட்டிவ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஎஸ்யூ வந்து ஆல்ரெடி லேலிட் எ லாட் அப்படின்னும் போது ப்ரைவேட் பேங்கிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ப்ரைவேட் பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்யூ பேங்கிங்கோட கொஞ்சம் ரேலி கம்மியாகவே இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்கிங்கில் இருக்கிற செக்டர்ஸ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்டு என்பிஎஃப்சிஸ் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்பிஎஃப்சிஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பிட்டுருக்கு. ஸோ அதில் இருக்கிற ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வீக் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்போவும் எடுத்துக்காதீங்க. அண்டு இதில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது பவர் ஃபினான்ஸுக்கு வந்து பவர் செக்டருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி சில ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரேட் கட் இருக்கிறதால நிறைய லெண்ட் பண்ணுவாங்க, நிறைய கடன் வாங்கிறதுக்கும் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது ப்ரைவேட் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி ரீசனபிள் அட்வைஸ் தான். டெஃபினட்டாக வந்து நம்ம பை பண்ணலாம், வெயிட் பண்ணணும்லாம் தேவையில்லை. பட் அக்குமுலேட் பண்ணுங்கள், ஒரே இடத்துல ஸ்ட்ராங்காக பை பண்ணாமல் அக்குமுலேட் பண்ணுங்கள், வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். நானும் திண்டுக்கல்லேருந்து கேட்டிருக்காரு, ஃபார்மா ஸ்டாக்கை வந்து எது இப்போ மூவ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஃபார்மா வந்து ஆல்ரெடி வந்து ரேலிட் பிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரெண்டில் நிறைய மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்குது, அதில் ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது வந்து பெட்டர். ஹெல்த் கேர்ன்றது வேறு, ஃபார்மான்றது வேறு. ஃபார்மாவில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது பெட்டர், பிகாஸ் பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணியே பண்ணலாம். நவீன் நாமக்கல்ல வந்து சொல்லியிருக்காரு, ஐடி ஸ்டாக் ரிவர்சல் ஆகிருக்கு, அது எப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடி ஸ்டாக்ஸ் இஸ் யுவர் ரைட். ஐடி ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் அக்குமுலேட்டுக்கு வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர். சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 or 3 பிரிச்சுட்டு நீங்கள் வேரியஸ் ப்ரைஸஸில் வாங்கி ஹோல்ட் ஃபார் 2 to 3 years அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு தட் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. அண்டு ராஜேஷ் கரூர்லேருந்து கேட்டிருக்காரு, கோல்டு சில்வர் ரேலி வந்து பயங்கரமாக இருக்குது, அதனால் வந்து மைனிங் செக்டர் மூவ் ஆகுமா? எக்ஸாக்ட்லி மைனிங்கை நான் சொல்லியிருக்கேன். மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் டெஃபினட்டாக நல்லா இருக்குது. பட் நிறைய திங்க் பண்ணுங்கள். மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ன்றது நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி திரும்ப சொல்கிறேன், வேல்யூவேஷன் ப்ரைஸ் செக் பண்ணுங்கள். வேல்யூவேஷன் ப்ரைஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வேல்யூவேஷன் ப்ரைஸ் வாங்கிறது ஒரு டிவிடெண்ட் பெய்டு கம்பெனி அப்படியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். டிவிடெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் மூவ் ஆகும். அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய
ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸில் சிலது வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணாமல் எது மூவ் ஆகாமல் இருக்குது, அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது, வேல்யூவேஷன் ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். பிரபாகரன் கடலூர்லேருந்து கேட்டிருக்காரு, கேபிட்டல் கூட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஃபேவரபிள் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் மொமெண்டம்னு கேட்டிருக்காரு. ஸோ என்ன கேட்டால் கேபிட்டல் கூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆயிடுச்சு. அதனால் வெயிட் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர், ரொம்ப அவசரப்பட வேண்டாம். அண்ட் இப்போ பொதுவாக பார்க்கும்போது ரீட்டெய்லர்ஸ் நிறைய பேர் வந்து காசை வந்து இழக்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்றது ஒரு நிறைய தாட் போயிட்டுருக்கு. அது இப்போது முதல்ல வந்து மார்க்கெட்டில் வந்து ரீட்டெய்லர்ஸ் நல்லா வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும். அண்டு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கையில் 10 லட்ச ரூபா இருக்குது. அந்த 10 லட்சத்தை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணோன்றது தெரியணும். இப்போது லூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களோட டேட்டாஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தர் ரிட்டையர் ஆகி வரும்போது ஒரு அசியூம் பண்ணிங்க ஒரு 10 lakh rupees அவருக்கு வந்து தனியாக இருக்குது, எல்லாம் தேவைகள் போக ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா, நீங்கள் 10 லட்சத்தை நேராக எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுறக்கூடாது. நம்ம நினச்ச இடத்துல அந்த 10 லட்சத்தையும் ஒன்றாலாம் போடக்கூடாது. ஸோ அந்த 10 லட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அலோகேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் த மணி வந்து எஃப்டியில் இருக்கலாம், ஒரு பார்ட் ஆஃப் த மணி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், ஒரு பார்ட் ஆஃப் த மணி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும். அதுவும் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு நீங்கள் வர்றீங்கன்னா உங்களோட ஏஜை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்டாக்கில் 20% நீங்கள் அலோகேட் பண்ணாலே போதும். மிச்சம் 80% வந்து அதில் வந்து 50-50 வந்து ஃபிக்ஸட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருந்தாலே பெட்டர். 20% மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ லூஸ் பண்ணுறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது, அட் த சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு எதையுமே பார்க்காம அந்த இடத்துலையே நம்ம வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு எக்ஸ் ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குறது. அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் இன் எனி கரெக்ஷன் மார்க்கெட் விழும்போது அந்த ஸ்டாக் விழுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஹையர் சைடில் இருந்ததுன்னு வைங்களேன், லைஃப் ஹையில் இருந்ததுன்னா அங்கேருந்து கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒதுக்குன அந்த 20% வந்து வேல்யூவேஷன் ப்ரைஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேட் ட்ரை பண்ணுவாங்க. இன்ட்ராடே ட்ரேட்லலாம் நம்ம பெருசாக வந்து ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு 5 நாளைக்குள்ளே ஒரு 3 நாளைக்குள்ளே எனக்கு வேணும்லாம் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்கில்லெல்லாம் வந்து ரீட்டெய்லர் வந்து சார்ட்டை ரீட் பண்ண தெரியாமல், டேட்டாஸை ரீட் பண்ண தெரியாமல்லாம் வந்து 3 நாள் 5 நாள்லலாம் யாராலையும் சம்பாதிக்க முடியாது. ஸோ இது ஃபேக்ட்டு. ஸோ இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சி இன்ட்ராடேயில் பெரிய பெரிய கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும், ஃப்யூச்சர்ஸில் போய் ப்ளே பண்ணுறதும் இதெல்லாம் வந்து பெரிய ரிஸ்க்கு. ஸோ இதை மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பண்ணாலே வந்து லாஸை கொஞ்சம் குறைக்க முடியும். அண்டு ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எடுக்கணும்னா, இப்போ நான் ஒரு இடத்துல இந்த 20%லேருந்து நான் சொன்ன மாதிரி அந்த 20%லேருந்து நீங்கள் ஒரு 2-3 பிரிச்சிட்டிங்கன்னா, அந்த 3 டிவிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 20,000 வந்து நீங்கள் 3 பிரிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு சே ஃபார் 8,000னா அப்போ ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் 8,000 rupees ஒதுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4,000 வாங்கணும், அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா இன்னொரு 4,000 வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், திரும்பவும் கீழே போச்சுன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ட்ரேட். அப்போ நம்ம எந்த இடத்துல வாங்குகிறோம், எந்த இடம் வரைக்கும் வந்தால் வாங்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும், எங்கே ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் சிம்பிளாக வந்து வேல்யூவேஷன் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சேஃபாக உட்காந்துருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். சார்ட் ரீடிங் வந்து கம்பல்சரியாக தெரியணும். சார்ட்டை நிறைய ரீட் பண்ணி நிறைய நீங்கள் கற்றுக்கும் போது மட்டும்தான் வந்து இந்த டெக்னிக்கல் ட்ரேட்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லூஸ் பண்ணுற சான்ஸ் கம்மியாகும். ஆல்வேஸ் இப்போ புக் லாஸ்ன்றது எல்லாத்துக்குமே இருக்கும். மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து லாஸ் காமிச்சிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிக்கப் ஆகி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ் ரிகவர் ஆகிட்டு ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவோம். அட் த சேம் டைம் இந்த லாஸ் ரிகவர் ஆகி வரும்போது புது கேபிட்டல் ஏதாவது இருந்தால் அந்த கீழே இருக்கிற மார்க்கெட்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி நம்மளை ஈஸியாக மேலே கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணோம்னா அந்த அளவுக்கு பெரிய லாஸ் இருக்காது. ஸோ
எப்போவுமே நம்ம பாட்டமை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வர பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோட பாட்டமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்தால் இதுக்கு மேலே கீழே விழாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டெக்னிக்கல் வேல்யூஸை வச்சு தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஒரு ஸ்டாக் கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னா அந்த கீழே விழுந்துகிட்டே இருக்கிற ஸ்டாக்கில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அந்த ரிவர்சலில் ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் மாதிரி ஏதாவது பாட்டம்லேருந்து திரும்பும்போது கிடைத்தால் ஒழிய அங்கேருந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ரிவர்சல் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் ஹீரோ மோட்டார்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பாட்டம் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பும்போது நீங்கள் ஒரு ரேஞ்சுக்கு மேலே அது கீழே விழாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லோயஸ்ட்டு பாட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக கணிக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹை இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் லோ வந்ததுக்கப்புறம் அந்த ஹையை டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே போயாச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் லோ தொடுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லோவை வந்து நம்ம கணக்கு படுறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லோவை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து அந்த ஹை ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது அதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது டெஃபினட்டாக வந்து லைஃப் ஹையை தொடுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டீசெண்ட் ஸ்ட்ரக்சர்டு ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்க முடியும். எப்போவுமே நல்ல இன்வெஸ்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன்னா லாஸ் இல்லாமல் யாராலையும் ட்ரேட் பண்ண முடியாது. ஈவன் வாரன் பஃபட்டே கூட சில நேரங்கள் லாஸில் தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து லாஸ்ன்றது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவரை கம்பேர் பண்ணும்போதே லாஸ் இருக்கணும் போது நமக்கெல்லாம் அது சாதாரணம் தான். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டிடியூஷன் அவங்க ஸ்கேலை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களும் சில இது லாஸில் இருப்பாங்க அண்ட் அவங்க கீழே ஆவரேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம புக் லாஸை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, இப்போ விழுந்துட்டுருக்கிறது மார்க்கெட்டுக்கு விழுந்துட்டுருக்கா இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு விழுந்துட்டுருக்கா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு விழுந்துட்டுருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வீக்காக இருக்கா, அப்போ அந்த ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க தெரிஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எமோஷனை கொண்டு போயிட்டு நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்டார்னும் போது இந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு உடனே இந்த லாஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணாலாம் நம்ம கடைசி வரைக்கும் கரையெல்லாம் சேர முடியாது. ஸோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக வேல்யூவேஷன் ப்ரைஸில் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரேடை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகும்போது மட்டும்தான் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்தளவு ஷார்ட் டேர்ம் பொறுத்தளவு ஒரு 3% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 5 to 8% நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஷார்ட் டேர்ம் பொறுத்தளவு டியூரேஷன் வந்து 45 days நீங்கள் கொடுக்கணும். டியூரேஷன் வந்து 3 days 5 daysலாம் கொடுக்க முடியாது. ஸோ 45 daysனால் ஐ திங்க் அது ஒரு 20 daysலேயும் போகலாம் இல்லை 25 daysலேயும் போகலாம். சிலது 45 days கூட எடுத்துக்கலாம், சிலது 1 weekலேயே போகலாம். பட் நம்ம 5 நாள்னு எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மீடியம் டேர்ம் பொறுத்தளவு ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 20 to 30% எடுக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு 3 months நீங்கள் டியூரேஷன் பீரியட் வைக்கணும். இந்த 2 ப்ராசஸையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் இன் பிட்வீன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரக்சரே பண்ணணும். இந்த இடத்துல வாங்குவேன், இங்கேருந்து இங்கே குறைஞ்சா இந்த இடத்துல வாங்குவேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பேன், அட் த சேம் டைம் இவ்வளோ மேலே போகும்போது நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு போடும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பெரிய லாஸ் இருக்காது, ஒரு ரீசனபிள் லாஸஸ் இருக்கும். ரீசனபிள் லாஸஸ்ன்னும் போது நம்ம ஒரு 10 கவுண்டர் பண்ணுறோன்னா ஒரு 3 கவுண்டரில் ரீசனபிள் லாஸ் இருந்தாலும் ஒரு 7 கவுண்டரில் ப்ராஃபிட்ஸ் வரும்போது உங்களுக்கு ஆவரேஜில் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெருசாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் எமோஷன்ஸை கொண்டு போகாமல் பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட்டு நம்ம லாஸஸ் ரிகவர் பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய கற்றுட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியணும். இப்போது சில பேர் கேட்டிங்கன்னா 10 yearsஸாக நான் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்வாங்க. பட் 10 yearsஸாக நம்ம என்ன கற்றுக்கிட்டு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்கில்லை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கும்போது நம்ம ட்ரேடிங் ஸ்டைலை வந்து மாற்றலாம். நான் நினச்சப்போ மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த இடம் வந்தால் நான் ட்ரேட் எடுப்பேன். இந்த இடத்துக்கு அப்புறம் நான் வாங்குகிற 100 குவான்டிட்டியோ 10 குவான்டிட்டியோ இம்பார்ட்டன்ட் இல்லை, வேறு யாராவது வால்யூம் பை பண்ணணும். வால்யூம் பை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வால்யூம் பேஸ்டாக பிரேக் அவுட் பேஸ்டாக எல்லாமே செக் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.